Hi, welcome to my channel. நான் வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்யறதுக்காக 1/2 kg சிக்கன் எடுத்து சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு வந்து 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேங்காய் துருவி வச்சிருக்கேன், 10 வரமிளகாய் உடைச்சு வச்சிருக்கேன், கருவேப்பிலை கொத்தமல்லி, தாளிக்கிறதுக்கு சோம்பு. இப்ப அடுப்புல ஒரு கடாய் போட்டு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்திக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சு வரணும். சோம்பு நல்லா இது மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை இது மாதிரி பொரிஞ்சு வந்ததும் நான் 10 வரமிளகாவை சேர்த்துக்கிறேன். உடைச்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வரமிளகா நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா வதக்கணும். வரமிளகா நல்லா செவந்து வந்துருச்சு. அடுத்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் 4 வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கி வர்றேன். வெங்காயத்தோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விடணும். அடுத்தது நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போற வரைக்கும் நல்லா வதக்கணும். நான் இப்ப அதையும் நல்லா வதக்கி விட்டுறேன். இஞ்சி பூண்டு போட்டதுக்கு அப்புறம் இப்ப நல்லா இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது நான் வந்து சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் 1/2 kg சிக்கனையும் நான் இப்ப அதிலே சேர்க்க போறேன். சிக்கனையும் போட்டாச்சு. இப்ப தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் இதுவும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுறேன். சிக்கன் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்ப நான் வந்து க்ளோஸ் பண்ண போறேன். இப்ப வந்து மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்தோம்னா சிக்கன்ல இருந்து இது மாதிரி தண்ணி வந்திருக்கும். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போறது இல்ல, இதுலயே தான் வதக்க போறேன். இதுலயே சிக்கனை நல்லா வதக்கிக்கலாம். இப்ப சிக்கனோட கலர்லாம் மாறி நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது நான் வந்து லாஸ்டா கொத்தமல்லி தூவி போட்டுக்கிறேன். கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்தது திருவி வச்சிருக்கிற தேங்காய் போட்டதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு லாஸ்டா பெப்பர் பொடி வேணும்னா தூவி விட்டுக்கலாம், இல்ல காரம் போதுன்னா அப்படியே விட்டுடலாம். பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.